ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 13 வரும் வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம். 6 வெற்றிலை வைத்து நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுது. பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 வெற்றிலை வைத்து எந்த மாதிரியான தீபம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபம் இருளாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அறிமுடி தெரியாத அண்ணாமலையார் திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்ததும் இந்த நாளில் தான். திருவண்ணாமலையில அருணாச்சல மலையில ஜோதி ஏற்றுனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துவோம். அதுலேயும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 27 எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கால தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தணும். காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாமே நீங்கள் தினமும் ஏற்றக்கூடிய அன்றாட வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது போக 27 எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க. அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஆனால் எண்ணிக்கை 27 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதாவது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சீக்கிரமாக வெற்றி அடையணும். வெற்றிக்கு மேலே வெற்றி சேரும்போது தான் வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுல இருந்து புதுசாக வேலைக்கு போகிறது வரைக்கும் பலவிதமான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேருக்கு எடுத்தோடனே வெற்றி கிடச்சிடும். சில பேர் தோல்வி மட்டும் தான் சந்திச்சு வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவங்க குடும்பத்தில் காரியத்தடை அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முடிய போகிற சூழ்நிலை வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். கடைசி நேரத்தில் அது தடைபட்டுரும். அது சுபகாரிய தடையாக இருக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான தடையாக இருக்கலாம். இது மாதிரி பல முயற்சிகள் மேற்கொண்டும் தடைகளை மட்டுமே சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க. ஏற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வெற்றிலை தீப வழிபாடு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இந்த ஒரு வெற்றிலை தீப வழிபாட்டை குறிப்பிட்ட இந்த தெய்வத்துக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான தெய்வங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தீபமாக தான் இந்த தீபம் இருக்க போகுது. உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அதே மாதிரி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம் வணங்க வேண்டிய முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய சிவபெருமான், முருகப்பெருமான், அதே நேரம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரையும், அது கூட சுக்கிர பகவான்னு சொல்லி பல தெய்வங்களோட அனுகிரகங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இது. இந்த தீபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் ஏற்றலாம். ஒருவேளை பெண்கள் ஏற்ற முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாமல் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட கணவரை வைத்தோ இல்லை உங்கள் மகன்களை வைத்தோ மகளை வைத்தோ தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு நடத்தலாம். அதை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. 27 எண்ணிக்கையில் நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு வழிபாட்டு தீபம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம். ஒட்டுமொத்த தெய்வீக சக்திகளையும் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கு நடுவில் கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு தீபம். இதுக்கு உங்களுக்கு மொத்தமாகவே 6 எண்ணிக்கையில் வெற்றிலை தேவைப்படும். வெற்றிலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக நாம் எந்த தெய்வத்தை வழிபடுறதா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், இது மாதிரி சில பொருட்களை சமர்ப்பித்து வழிபாடு நடத்துவோம். இந்த பொருட்கள் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றிகளை தரக்கூடிய இலை. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த வெற்றிலை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டிருக்குது, எந்த விஷயம் தொடங்கினாலும் தோல்விகள் மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வெற்றிலை பரிகாரம் இனி வெற்றியை மட்டும்தான் கொடுக்க போகுது. இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்காக 6 எண்ணிக்கையில் வெற்றிலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 6 எண்ணிக்கையில் மலர்கள், எந்த மலர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக என்ன பூ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த பூக்களில் 6 எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அது ரோஜாவாக இருக்கலாம், மல்லியாக இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். சின்னதாக ஒரு தட்டு மேலே இந்த தீபத்தை வெற்றிலை அடுக்கி ஏற்றினாலும் சரி, இல்லைனா ஒரு மணப்பலகை மேலேயோ இல்லை சின்னதாக ஒரு துணி விரித்து வச்சு அது மேலே வெற்றிலைகளை அடுக்கி கூட நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே 6 வெற்றிலைகளை வரிசையாக அடுக்கிக்கணும். அதாவது வட்ட வடிவில் அடுக்கிக்கணும். அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு தட்டு வைத்து அதில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். இப்போ வெற்றிலை 6 வெற்றிலை வைத்திருக்கீங்களே,
அந்த 6 வெற்றிலை மேலேயும் நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய 6 பூக்கள், அது எந்த பூவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு வெற்றிலை மேலேயும் இப்ப நீங்க வீடியோ பதிவுல பார்க்குற மாதிரி 6 வெற்றிலை மேல 6 பூக்கள வச்சுடுங்க. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல நெய் ஊத்தி தீபம் போடணும். இந்த தீபம் குறிப்பிட்ட இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு இல்லாம, உங்க மனசுக்குள்ள இந்த தீபத்தை ஏத்தும் பொழுது என்னென்ன தெய்வங்கள் ஞாபகத்துக்கு வருதோ எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அதுல தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. வீட்ல இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள், வியாபார தடை, திருமண தடைன்னு எந்த தடை இருந்தாலும் அந்த தடைகள்லாம் விலகி இனி வெற்றிகள் மட்டுமே கிடைக்கணும்னு முழு வைராக்கியத்தோட இந்த தீபத்தை ஏத்துங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய ஒரு இலை. இது எல்லா சுவாமிகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூஜை பொருள் அப்படிங்கிறதால இந்த இடத்துல நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை எல்லா தெய்வங்களும் மனசார ஏத்துப்பாங்க. இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க மனசுக்குள்ள என்னென்ன மந்திரங்கள், சுவாமியோட மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் தோணுதோ அதை வாய் விட்டு உச்சரிக்கணும். அதே மாதிரி எந்த கடவுளுக்கு நீங்க வெற்றிலை மாலை போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கடவுளுக்கு நீங்க நினைக்கக்கூடிய காரியம் கூடிய சீக்கிரம் நிறைவேறினா வெற்றிலை மாலை சாத்துறதாவும் அந்த நேரத்துல வேண்டிக்கோங்க. அது ஆஞ்சநேயரா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், முருகப்பெருமானா இருக்கலாம். வெற்றிலை மாலை சாத்தணும்னு ஆசைப்படக்கூடிய கடவுள்களுக்கு அந்த நேரத்துல வேண்டிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நீங்க அதிகபட்சம் செலவு பண்ணக்கூடிய நேரம் என்னவோ ஒரு 5 நிமிடம் தான். 6 வெற்றிலை இருந்தாலே போதும். அகல் விளக்கு, நெய் எல்லாமே உங்க வீட்ல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். பூ அப்படிங்கிறது திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதால கட்டாயம் அன்றைய தினம் நீங்க வாங்கி வீட்டில் வச்சிருப்பீங்க. எந்த பூவும் கிடைக்கலையா, உங்க வீட்டில் செம்பருத்தி பூ இருக்குதா, அதை பறிச்சுட்டு வந்து கூட இந்த வெற்றிலை மேலே வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 13ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரங்களில் உங்களோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரத்யேகமாக ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஒதுக்கி இந்த தீபத்தை ஏற்றுறதால இனிமே உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் வந்து சேரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. பூஜை அறையில மற்ற விளக்குகள் எரியிற நேரம் வரைக்கும் கூட இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா உங்களோட அன்றாட வேலை பாருங்க. மறுநாள், அதாவது திருக்கார்த்திகை தீபம் முடிஞ்சு மறுநாள் சனிக்கிழமை அந்த வெற்றிலை அப்புறம் பூ இது ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க கால்படாத தண்ணியில, இல்லைன்னா சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள் காய்ந்து போனதுக்கு அப்புறம் தண்ணியில விடுவீங்களே, அது மாதிரி கொண்டு போய் தண்ணியில விட்டாலும் சரி. இந்த ஒரு தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது, தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் தடையெல்லாம் விலகி முன்னேறி போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். திருக்கார்த்திகை தீபம் மாதிரியான சில விசேஷமான நாட்கள்ல நீங்க நம்பிக்கையோட செய்யக்கூடிய, இறை நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த விதமான தெய்வீக வழிபாட்டுக்கும் கண்டிப்பா பலன் இருக்கும். அது வீண் போகாது. அந்த வகையில வெற்றி நீங்களே உங்கள் வசப்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் இந்த ஒரு 6 வெற்றிலை தீபம். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.